பார்க்கலாமா? ஸ்டார்ட் மூவி பார்த்தேன். வேற லெவலில் இருந்துச்சு. கவின் ப்ரோ வந்து அவரோட செகண்ட் மூவி நான் வந்து ரிவ்யூ ஷோக்கு நான் வந்து பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி என்னால் பேச முடியல. எனக்கு மெயினாக வந்து அந்த படம் பார்த்து இந்த படத்தை கிடைச்சா நான் நிஜமாலே ஆரம்பிச்சு எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை பார்த்து லிட்ரலி என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க ஒரு படத்தை. சில இடத்துல உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா ஒரு எதுவும் சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு ஃபீல் ஆனப்போ ஆஸ் அ ஹோல் ஒரு மூவியாக வந்து வேற லெவலில் இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக இது நிறையா உள்ள ஒரு 2-3 சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்டாக வந்து தேட்டரில் பாருங்கள், எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் கவின் ப்ரோ அவரோட ஆக்டிங் வந்து வேற லெவல். இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நம்ம தமிழ் மூவியில் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு லாட் ஆஃப் மூவிஸ் இன் தி ஃபியூச்சர் ஃப்ரம் கவின் ப்ரோ அண்ட் ஆல்சோ நம்ம டைரக்டர் இயலிங். தேங்க்யூ. I think this film has given me. Ajay, not ready. I think this film has given me a lot of hope as an audience, and more than what I feel as an actor in this film. As an audience, I watched it today. One thing I'm going to take back is love. A lot of love, a lot of support that family can give you, and especially that's the kind of support and love I've always felt in Chennai as an actor. I think actors here are they are always forgiven, they're revered, and they're given the freedom to express themselves to whatever extent they can. People from Chennai always say so. I'm new to this industry now. I'm looking forward to more. I'm looking forward to loving this. Thank you again. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் கவின். இப்போதான் ஸ்டார் படத்தோட ப்ரீமியர் முடிஞ்சுது. வந்ததுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும். ஏன்னா டாடா படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் படத்தை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் ரொம்ப நல்லபடியாக சேர்த்திங்க. டெஃபினட்டாக இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மக்கள்கிட்டையும் இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ தேங்க்ஸ். பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ப்ரீவியஸ் ஷோ ரொம்ப அழகாக வந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப லவ்விங்காக படத்தை வரவேற்றாங்க. அந்த அன்பு எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப எமோஷனலாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தியேட்டர்லேயே எல்லாரும் படம் பாருங்க, எல்லாருமே பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் நடிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு வார்த்தைகளே இல்லை. கவினோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் நான் கடைசி சீனெல்லாம் அப்படியே சீட் நுனியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் நாளைக்கு தியேட்டரில் வந்து பாருங்கள். டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்கள் உடனே. அனைவருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் இளனுடைய அப்பா பேசுகிறேன். யார் பிரேமா காதல் அந்த திரைப்படத்துக்கு அடுத்து அவருடைய 2வது திரைப்படம் ஸ்டார். இந்த திரைப்படம் வந்து எனக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு மகன் தந்தைக்கு மரியாதை செலுத்த விதத்தில் இந்த படம் எடுத்திருக்காரு. காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக இப்படம் அமையணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஒவ்வொருடைய தகப்பனும் தன்னுடைய பிள்ளைய வந்து உயர்த்தி வச்சு பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பிள்ளைகள் நினைப்பாங்க. இதை என் மகன் செஞ்சுருக்கான். எனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த திரைப்படம் உங்கள் எல்லார் குடும்பத்திலையும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக இதை திரையரங்கில் வந்து பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. நன்றி, வணக்கம். ஸ்டாருடைய இப்போதான் முடிஞ்சது. ரொம்ப நாள் கழிச்ச ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. கவின் எல்லா ஃப்ரேம்லையுமே அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஓவரால் முடிச்சு நீங்கள் வெளியே வரும்போது கவின் ரொம்ப மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்காரு. இலானோட ரைட்டிங் அண்ட் ரொம்ப நாள் கழிச்ச யுவன் சாருடைய பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம்.
மொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார் படம் பார்த்துட்டு வரேன். என்ன சொல்றதே தெரியல. லைக் ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு படம். கரெக்டான டைம்ல வந்து ஐ திங்க் கவின்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டைரக்டருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ. ஒரு வீடியோடா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர் பேசுகிறேன். அதாவது ஸ்டார் படம் இப்போ தான் பார்த்தோம். உண்மையுமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். எப்படி சொல்கிறது, எல்லாரும் வந்து பர்ஃபார்மன்ஸாக வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆனார். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிறைய இடங்கள் வந்து கண் கலங்கின நிறைய விஷயங்கள் படத்தில் வந்து கவின் பிரதர் அவர் வந்து ஒரு படத்துக்கும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, மெச்சூரிட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அவருக்கு ஒரு படத்துக்கும் அடுத்தடுத்த லெவலில் அவர் போயிட்டுருக்காரு. இன்னும் நிறைய அவர் பண்ணணும். அதே மாதிரி மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ஜென் மார்ட்டின். அப்புறம் டைரக்டரும் சரி அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தை வந்து ஒரு சினிமாக்குள்ளே எப்போவுமே ஒரு சினிமா எடுக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒவ்வொரு சினிமா கலைஞனுமே பார்க்கும்போது அவனோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் ஸ்டார் படத்தை தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டார் படம் பார்த்துட்டு வரேன். சச் அ லவ்லி ஃபிலிம். கண்டிப்பாக இது தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. கவின் அஃப்கோர்ஸ் ஹிஸ் டன் அ கிரேட் ஜாப். எனக்கு லால் சரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. யுவனோட மியூசிக் வாஸ் லைக் பிக் ஹைலைட் இன் த ஃபிலிம். சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ. ஸோ என்னோட விஷஸ் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. கண்டிப்பாக இதை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. தெரியல. ஹோப்ஃபுல்லி சூன். தெரியல. வேற லாங்குவேஜில் கன்னடாவில். தேங்க்யூ. மட்டும் அப்படியே கொஞ்சம் நம்ம ஸ்பாயிலர் சொல்லுவாங்க, எனக்காக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் அந்த ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டீமோட மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் தான். இன்றைக்கி சுச்சுவேஷனில் ஒரு ஸ்பாயிலர்ஸ்லாம் இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறது கஷ்டம் தான், புரியுது. பட் ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டீமோட வேண்டுகோள். ஸோ அது ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணி விடுங்க. நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.